Hi dear students, welcome to Way to Career Check YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா paramedical choice filling demo வீடியோ தான் பார்க்க போறோம். choice fill பத்தின டவுட் எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்குமே இருக்கும். இந்த choice fill எப்படி பண்ணனும், எப்படி அரேஞ்ச்மென்ட் பண்ணனும் அப்படிங்கற ஒரு மாடல் PDF நான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் பாருங்க. முதல்ல பாத்தீங்கன்னா எனக்கு படிக்கணும் அப்படிங்கற எய்ம் கோர்ஸ் BSc நர்சிங். அதுக்காக மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ், தேனி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பிஎஸ்சி நர்சிங்கான 6 காலேஜஸ்மே நான் சூஸ் பண்ணிட்டேன். எனக்கு சப்போஸ் பிஎஸ்சி நர்சிங் கிடைக்கலனா என்னுடைய செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக பிஃபார்ம் எடுத்திருக்கேன். பிஃபார்முக்கு இருக்கிற 2 காலேஜையும் நான் என்னுடைய சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுத்துருக்கேன். அதாவது மதுரை மெடிக்கல் காலேஜ், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பிஃபார்ம் கிடைக்கலனா நான் என்னுடைய நெக்ஸ்ட் சாய்ஸ் எதுவாக இருக்குன்னா பிபிடி கோர்ஸை கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு பிபிடியும் கிடைக்கல, சப்போஸ் பிபிடி கிடைக்கலனா 4th ஆப்ஷனாக பிஎஸ்சி மெடிக்கல் லெபரட்டரி டெக்னாலஜி கொடுத்துருக்குறேன். இந்த பிஎஸ்சி மெடிக்கல் லெபரட்டரி டெக்னாலஜிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 16 காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன். பிஎஸ்சி மெடிக்கல் லெபரட்டரி டெக்னாலஜி சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா நான் ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னீஷியன் அப்படிங்கிற கோர்ஸை என்னுடைய 5th சாய்ஸாக கொடுத்துருக்கேன். இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னீஷியனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 காலேஜ் என்னுடைய சாய்ஸ் ஃபில்லிங்கில் நான் சாய்ஸ் லிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். சப்போஸ் இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னீஷியன் கோர்ஸ் என்னுடைய கட் ஆஃப் இல்லைனா ஏதாச்சும் ஒரு காரணத்தினால எனக்கு இந்த சீட் அலாட் ஆகாமல் போனால் நான் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னுடைய 6th சாய்ஸ் எதுவாக இருக்கும்னா கார்டியாக் டெக்னாலஜி கோர்ஸ் பார்த்தீங்கன்னா என்னுடைய 6th சாய்ஸை நான் கொடுத்துருக்கேன். கார்டியாக் டெக்னாலஜிக்கு ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ், மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், KAP விஸ்வநாதன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருச்சி. இந்த கார்டியாக் டெக்னாலஜி கோர்ஸுக்கு நான் 8 காலேஜஸ் சூஸ் பண்ணியிருக்கேன் என்னுடைய சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸுக்கு. சப்போஸ் இந்த கார்டியாக் டெக்னாலஜி கோர்ஸ் எனக்கு சீட் அலாட் ஆகலை அப்படின்னா நான் நெக்ஸ்ட் எந்த கோர்ஸு என்னுடைய ப்ரிஃபரன்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th ப்ரிஃபரன்ஸாக BOTயும் 8th ப்ரிஃபரன்ஸாக கிளினிக்கல் நியூட்ரிஷனும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த 2 கோர்ஸும் எனக்கு சீட் அலாட் ஆகலை. சப்போஸ் என்னோடய நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 9th ப்ரிஃபரன்ஸாக கார்டியாக் பல்மனரி டெக்னாலஜி, 10th ப்ரிஃபரன்ஸ் B ஆப்டோமெட்ரி, 11th ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி. அதுக்கு ஒரு 4 காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன். நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி சப்போஸ் எனக்கு அலாட் ஆகலைன்னா ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் கோர்ஸ் என்னுடைய 12வது சாய்ஸாக கொடுத்துருக்கேன். 13வது சாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, 14வது பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, 15வது பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜிக்கும் ஒரு 4 காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன். 16வது ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரேடியோகிராஃபி டெக்னாலஜிக்கு கொஞ்சம் காலேஜஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். 17வது ரேடியோ தெரப்பி 17வது சாய்ஸாக கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு டயாலிசிஸ் டெக்னீஷியன், நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா BASLP. நம்ம இதே மெத்தடில் பேராமெடிக்கல் 90 டிகிரி கோர்சஸ் இன்ஃபர்மாட்டி GNM நர்சிங்க்கு சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு கோர்ஸ் இல்லைனா ஒரு கோர்ஸ் நமக்கு கிடைக்கலன்னா நெக்ஸ்ட் நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் அடுப்பில் மற்ற கோர்ஸ் சீட் அலாட் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இது கவர்மெண்ட் ஃபஸ்ட் ரவுண்டில் வர கவர்மெண்ட் காலேஜஸ்க்கான சாய்ஸ் ஃபில் மாடல். நான் கூடிய விரைவிலே SF காலேஜஸ்க்கான சாய்ஸ் ஃபில் மாடலும் போடுறேன். பார்த்தீங்கன்னா ரொம்பவே தெளிவாக உங்களுக்கு புரியும். நம்மளுடைய காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸை பொறுத்து நம்ம ஒரு வரிசைப்படுத்துறது அப்படிங்கிறது தான் இந்த சாய்ஸ் ஃபில்லிங். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டவுட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட வெப்சைட் லிங்கை நான் சேனல் பயோவில் கொடுத்துருக்கேன். அதில் போனீங்கன்னா சேட் அண்ட் வாட்ஸ்அப் ஆப்ஷன் காமிக்கும். அது மூலயமா உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் நம்ம இப்படி நிறைய ஒரு 19 டிகிரி கோர்சஸ் கொடுக்குறதோடைய நோக்கம் என்னென்னா ஒரு கோர்ஸ் இல்லைன்னா நெக்ஸ்ட் கோர்ஸ் நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸ் அடுப்பில் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலேருந்து அலாட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கோர்ஸுக்கு ஒரு காலேஜ் 2 காலேஜ் கொடுக்காம மேக்ஸிமம் அந்த கோர்ஸ் இருக்கிற எல்லா காலேஜும் நம்ம சூஸ் பண்ணும்போது சீட் அலாட் ஆகிறதுக்கான பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இதே மாதிரி சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை அந்த வரிசையின் அடிப்படையில் நீங்கள் சாய்ஸ் ஃபில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீட் அலாட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. மேலும் இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இணைந்திருங்கள். வே டு கரியர் செக் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.